உலகம் இன்னைக்கு இல்லாதைமையும் வறுமையும் முடியாமையும் பேசுனோம்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு 1000 பேர் இருப்பாங்க. ஏன்டெல்லாம் கவலையே திரும்பி ஒரு பிரச்சனையை ரெண்டாவது முறை பேசுனாங்கன்னா நான் பாதிலே சரி சொல்லுங்க டக்குன்னு, சரி அப்புறம் டக்குன்னு மாற்றினா கூட அவங்களுக்கு வந்து கேட்கறதுக்கு இருந்தாலும் பொறுமையே இல்லை. உங்களோட சேர்ந்து நானும் ஒருமனப்படும் பொழுது உங்களுக்கு என்ன நடக்கும்? அதான் நடக்கும். அதனால் நான் அவாய்ட் பண்ணுவேன். சரி விடுங்க, வேற என்ன செய்யலாம்னா இல்லைங்க உங்களை நான் முதல்ல சொல்கிறேன், பொறுமையாக முதல்ல கேளுங்கம்மா. பொறுமையாக கேட்கும் போதெல்லாம் உங்கள் மனது எதில் இருக்குது? அந்த நடந்த ஆரம்பத்திலேருந்து அப்படியே ஸ்டெப்பாக இன்ச்சாக உங்கள் மனது போயிட்டு வரும். எப்படி ஆரம்பித்து முதல்ல சொல்கிறேன் கேளுங்கன்னா, இப்போ முதல்லேருந்து எங்கே போகுது? இப்போ நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க. சூஸ் பண்ணும்போது எதை சூஸ் பண்ணுறீங்கன்னா, பலவீனத்தையும் அதேரியத்தையும் சூஸ் பண்ணுறீங்க. அது பதிலாக வாக்கு தத்தத்தை சூஸ் பண்ணலாம், வசனத்தை சூஸ் பண்ணலாம். கத்தட்டே நடந்ததை சொல்லணும்னு அவசியம் கிடையாது. கத்தட்டே நீங்கள் சொன்ன உடனே நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் பார், பதில சொல்லு பாரு. நடந்தது எனக்கு தெரியும், உனக்கு நடக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு நல்லா தெரியும். அவன் யோசிச்சு உன் வீட்டுக்கு வரக்கு முன்னாடி எனக்கு தெரியும். உனக்கு நான் என்ன செய்யணும் அதை சொல்லுவாரு. நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் இருக்கிறான் என்ன சொல்றாரு? பிரச்சனையிலேருந்து பதில ஃபோக்கஸ் பண்ணுங்கிறாரு. சுகமாக வேண்டும் ஆண்டவரேன்னா உன் விசுவாசத்தின் படி உனக்கு ஆக கடவுன்னு போயிடுவார். அப்போ கர்த்தர் இதில் ஃபோக்கஸ் பண்ண வைக்கிறார், அவருடைய செயல்பாடுகளில் ஃபோக்கஸ் பண்ண வைக்கிறார். அவருடைய செயல்பாடுகளோட மனது வரும்போது என்ன உண்டாகும்? சுகம் உண்டாக ஆரம்பிச்சிருது, சந்தோஷம் உண்டாக ஆரம்பிக்கிறது, தெளிவு உண்டாக ஆரம்பிக்கிறது.